உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக இது ஒரு விசேஷித்த இரவாய் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துமாக. நல்ல கைகளை அதில் உற்சாகமாய் கைகளை உற்சாகமாய் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் எல்லாம் ஆகும். அல்லேலூயா ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, நண்பே உமக்கு ஸ்தோத்திர, அப்பா உமக்கு ஸ்தோத்திர, நண்பே உமக்கு ஸ்தோத்திர. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும், அல்லேலூயா உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் எல்லாம் ஆகும். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர, அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும்,
எதுக்குமே அஞ்சினே. நல்ல கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் உருக்கம் நிறைந்தவர் சுகமாக. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவரே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், என்னையும் காப்பவர். உறங்குவதில்லையே, உறங்குவதில்லையே, என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உமக்கே வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, கரங்களை உயர்த்தி நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ராஜாதிராஜனுக்கு நன்றி செலுத்துமாக. அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவரே துதிகளுக்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர். அவரை போல் ஒரு தெய்வன் இல்லை. ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆண்டவர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரவதரக சிகதராதனே, we praise you Lord. கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. நன்றி இயேசு, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி இயேசுவே சொல்லுவாங்க.
நேசிக்கிறேன் சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மையே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி கடைசி முறையாக துதியும் கனமும் மகிமையும் பெருமைகளும் உயர்வுகளும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த நேரத்திலே நம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் ஒன்று மாத்திரம்தான் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு வித்தியாசத்தையும் கர்த்தர் கொண்டு வர முடியும். ஆகிய தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்றிணைந்து நம் தேசத்துக்காக, தேச ஜனங்களோட ரட்சிப்புக்காக, தேசத்தில் கிரியை செய்ய பொல்லாத ஆவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும்படியாக ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை சொல்லும்போது விதமாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தய பொருந்தியவர் என்று சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் துன்மார்க்கத்திலே காணப்படுகிறது. அக்கிரமங்கள், அநீதிகள் அதிகமாக நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வசனத்தின்படி நம் தேவனிடத்திலே திரும்பும்படியாக கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும், அந்த துன்மார்க்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேசத்துக்காக நாம் மன்றாடுவோமா? கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தேசத்துக்கு ஒரு திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய மனிதர்களாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் தேசத்திலே காவல்காரிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க தேசத்தில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் ஒருபோதும் விருதாவாய் திரும்புவதில்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாரத்தோடு கூட நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது தேசத்தின் ஜனங்களோட ரட்சிப்புக்காக எல்லா ஜனங்களும் கர்த்தர் பட்சமாய் திரும்பும்படியாக, உண்மை தெய்வத்தை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, உண்மையான தேவனிடத்துக்கே திரும்ப கடவர்கள் என்று சொல்லி வாசித்த இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் திரும்பும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமா? கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடும்படியாக, எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக இந்த இரவேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த இயேசுவின் பாதத்தின் இந்த ஜெபத்தை ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபத்தின் மூலமாக அநேகர் கர்த்தாவே விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐயா. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த இரவும்
நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் கர்த்தர் பட்சமாக திரும்பப்பட போகிறது ஆண்டவரே. அல்லேலூயாப்பா. துன்மார்க்கத்தில் கிடக்கிறவர்கள், துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற யாவரும் இந்த நாட்களில் மனம் திரும்பி கர்த்தர் அண்டில் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக தகப்பனே. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் அண்டைக்கு இவர்கள் எல்லாரும் திரும்பும்படியாக, எங்கள் ஜனங்கள் திரும்பும்படியாக என் தேவன் உதவி செய்வீராக. வாசித்த வசனத்தின்படி துன்மார்க்க தன் வழியையோ அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன் என்று சொல்லப்பட்டதில்லவா? அப்படியா உம்மிடத்திலே எங்கள் ஜனங்கள் எல்லாம் திரும்பும்படியாக ஒரு முகாந்தரங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. இறங்குங்கப்பா, எங்க தேசத்தின் ஜனங்கள் மீது இறங்குங்க. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னீரே. எவன் மேல கிருபையாயிருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல கிருபையாயிருப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் ஜனத்தின் மீது கர்த்தர் இரக்கமாயிருப்பீராக, எங்கள் ஜனத்தின் மீது கர்த்தர் கிருபையாயிருப்பீராகப்பா. எங்கள் ஜனங்களோட பாவங்கள் எல்லாம் தேவரீர் மன்னிக்கப்படுவதாக. மன்னிங்க, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கர்த்தர் அண்டைக்கு திரும்பும்படியாய், கர்த்தர் அண்டைக்கு திரும்பும்படியாய், ஜீவனுள்ள தெய்வத்தண்டைக்கு திரும்பும்படியாய் ஒரு முகாந்திரத்தை தேவரீர் நீர் உண்டு பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. அப்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா இந்து ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் நம் சகோதரர்களாய் இருக்கிறோம். நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் எல்லாருமே நம்முடைய சகோதரர்களாய் காணப்படுகிறோம். நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அவருடைய மனக்கண்களை கர்த்தர் இந்த நாட்களில் திறக்கும்படியாக, அல்லேலூயா, அவருடைய இருதய கண்களை கர்த்தர் திறந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவாகி வெளிச்சத்தின் இடத்துல கடந்து வரும்படியா கர்த்தர் கிருபை செய்யணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே மெய்யான ஒளியின் இடத்துல, மெய்யான ஒளியின் இடத்துல ஒவ்வொருடைய இருதயங்களும் திரும்பப்படும்படியா நாம் செபிக்கலாமா? ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பாரத்தோடு செபிக்கலாமா? தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இணைந்து செபிக்கலாமா? மெய்யான இந்த நாட்களிலே ஜீவன் உள்ள ஒளியை கொடுக்கிற கர்த்தரிடத்திற்கு சகல ஜனங்களும் திரும்பணும். இந்துக்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, அவளை மனம் திரும்பும்படியாக, அவருடைய இருதய கண்கள் திறக்கப்படும்படியாக, இருளிலே காணப்படுகிற அவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவாக ஒளிநடத்தில் கொண்டு வரும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோமாப்பா. எல்லா இந்து ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கள் ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏசப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே. பாவ இருளிலிருந்து, சாப இருளிலிருந்து கர்த்தாவே அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே வெளிச்சத்தின் இடத்துல கொண்டு வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதே. இந்த நாட்கள் கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்களில் ஆண்டவரே, அல்லேலூயா, மெய்யான அந்த ஒளியின் இடத்துக்கு, அந்த மெய்யான அந்த ஒளியின் இடத்துக்கப்பா உம்முடைய ஜனங்கள் திரும்பும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும். கர்த்தர் கிருபையை பாராட்ட வேண்டும் அப்பா. இந்த இரவு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் பேருடைய இருதயங்களை கர்த்தர் துறப்பீராக. ஒரு கூட்டம் பேருடைய இருதயங்களை கர்த்தரும் ஆண்டவரும் பட்சமாக கர்த்தர் திருப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஒளி அவர்கள் மீது வீசட்டும், உம்முடைய ஒளி அவர்கள் மீது வீசட்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்பா ஒவ்வொரு மீதும் இந்த இரவு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வீசட்டும் அப்பா, வீசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள்கள் எல்லாம் அகன்று போகட்டும், இருள் அகலட்டும், இருள் அகலட்டும் அப்பா. பாவ இருள் அகலட்டும், சாப இருள் அகலட்டும், வியாதி என்ற இருள்கள் அகலட்டும் ஆண்டவரே. உண்மைத்துக்குள்ளாக, அந்த உண்மையான ஒளியினிடத்துக்குள்ளாக அப்பா ஒவ்வொருவரும்
கடந்து வரும்படியாக என் தேவன் உதவி செய்வீராக. என் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்கப்பா. இவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்களே அப்பா, உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, ஒரு சொட்டு ரத்தம் கூட மிருதாவாய் போக கூடாது ஆண்டவரே, ஒரு சொட்டு ரத்தம் கூட மிருதாவாய் போக கூடாதப்பா. அப்பா மீட்டு கொள்வீராக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா முகமதியர்களையும் கர்த்தர் பட்சமாக இழுத்து கொள்ளும்படியாக, அவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எல்லா முகமதியர்களையும் இந்த நாட்களிலே ராஜா நீங்க ரட்சிக்க வேண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஈசா நபிதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஒருவரும் கெட்டு போவது உமது சித்தம் அல்ல, உமது சித்தம் அல்ல ஆண்டவரே. சகலரை மீட்கும்படியாக அல்லவா இந்த உலகத்தில் நீர் கடந்து வந்தீர் ஆண்டவரே. எல்லா பரலோகத்தில் இருக்கிற எல்லா மகிமை விட்டு அல்லேலூயா எங்களை மீட்டு கொள்ளும்படியாக அல்லவா இந்த உலகத்தில் நீர் அவதரித்தீரையா ஆண்டவரே. ரட்சிப்பீராக, மீட்டு கொள்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா சீக்கியர்களுக்காக, புத்த மதத்தினர்களுக்காக, ஜைன மதக்காரருக்காக, எல்லாருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை, எல்லாருக்கும் இயேசு தேவை. இயேசுவாலே அன்றி ஒரு ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டளப்படவில்லை அல்லவா? நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒன்று சேர்ந்து பாரத்தோடு கூட, அல்லேலூயா, ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சீக்கியர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா புத்த மதக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர் ஆண்டவர், உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்களப்பா. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக் கூடாது, ஒரு ஆத்துமா நஷ்டப்பட்டு போய்விடக் கூடாதப்பா. இறங்குங்க, இறங்குங்க. ஒவ்வொருவருக்குமே இந்த நாட்களில் உம்மை வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவர். உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. மனம் இறங்கும் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்கும்படியாக அல்லவா இந்த உலகத்துக்கு நீ இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. என் தெய்வமே ரட்சியோ, மீட்டு கொள்வீராக. விலையேற பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் உம்முடைய பிறப்பின் மாதத்தில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீ உலகத்தில் வந்த நோக்கமே அல்லேலூயா ஒவ்வொருவரையும் மீட்கும் அல்லவா, ஒவ்வொருவரை ரட்சிக்கும்படியாக அல்லவா அப்பா. ஆமாண்டவரே. இவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டு கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்தில் அநேகர் இந்த நாட்களில் இயேசுவை கண்டுகொள்ளத்தக்கனமாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது அல்லேலூயா மேய்ப்பர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு கிறிஸ்துவின் பிறப்பே தேவ தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதல்லவா? இந்த நாளில் நம் மூலமாக நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரும் அல்லேலூயா இயேசுவே தெய்வம் என்று இந்த நாட்களில் அறிந்து கொள்ள கர்த்தர் அவளுக்கு கிருபை பாராட்டும்படியாக, அப்படி இருதய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு பார்வோனுக்கு கர்த்தர் சாலல் வெளிப்படுத்தினார் அல்லவா? அல்லேலூயா கர்த்தரே தெய்வம் என்று வெளிப்படுத்தினார் அல்லவா? ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் அல்லவா? இந்த நாட்களில் அல்லேலூயா ஒவ்வொரு நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்
அனைவர்களுக்குமே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணீரோடு கூட உங்க ஜெபம் நிச்சயமாகவே கர்த்தரை கிரியை செய்ய வைக்கும். நீங்க கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்ணீரோடு கூட தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும், இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே கண்ணீரோடு கூட அப்பா அப்பா எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவரு ஒவ்வொரு தலைவர்களையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சிங்காசன நேராக உயர்த்தி காண்பிக்கிறோம். அப்பா இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்துங்க என்று சொல்லுவோமா? உம்மை வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை நாம் போய் அவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாவிட்டாலோ சொப்பனத்தில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறாரே. நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்தில் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் இந்த நாட்களில் அப்பா அப்பா அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கத்தக்கனமாக ஏதாவது முகாந்தரங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராகப்பா. வெளிப்படுத்துங்க டாடிப்பா, வெளிப்படுத்துங்க ராஜா. அல்லேலூயா. இந்த நாட்கள் ரட்சிப்பின் நாட்களாய் மாறணும் அப்பா. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த மாதத்தில், இந்த நாட்களில் அநேக ரட்சிக்கப்படுகிற நாட்களாக ஆண்டவரே மாறணும். ஆண்டவரே மாற வேண்டும். அதெல்லவா நம்முடைய நோக்கம். ஆமையா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கலாமா? எல்லா அதிகாரிகளுக்கும் கர்த்தர் தம்மை இந்த நாட்களில் வெளிப்படுத்தும்படியாக, அவர்கள் எல்லாரையும் கூட கர்த்தர் ரட்சிக்கும்படியாக அல்லேலூயா நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சிங்காசனராக நாங்கள் உயர்த்தி காண்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கண்ணோக்கி பாரோ ஒவ்வொருவருக்குமே இந்த நாட்களில் உம்மை வெளிப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம், வேண்டுகிறோம் அப்பா. இறங்குவீராக. அவர்கள் எல்லாரையும் கூட கர்த்தர் இந்த நாட்களில் நீங்க ரட்சிக்கும்படியாக ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணும்படியாக அப்பா உமக்கு ஸ்தோத்திர. கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமரட்சி பிழந்தவர் ஆயிரமா ஆத்துமரட்சி பிழந்தவர் ஆயிரமா அன்றாடகம் இந்த மண்ணடியில் ஆழிந்து சாகின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் ஆழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரனேசுவே. ஆழியும் மனுக்குலோ அதையும் ரட்சிப்பீரே. ஆழியும் மனுக்குலோ அதையும் ரட்சிப்பீரே. வேறுங்கையாய் பார லோகத்தில் வந்திடனே சுனாதா. வேறுங்கையாய் பார லோகத்தில் வந்திடனே சுனாதா. ஆத்துமாதாயோ செய்திடவே ஆசி பொழிந்தருளும். ஆத்துமாதாயோ செய்திடவே
ஆசீர் பொழிந்தாருளோ பாவம் பெருகுதே பாரும் பரனேசுவே ஆழியும் அனுகூலம் அதையோ ரட்சிப்பீரே ஆழியோ மனுகுலோ அதையோ ரட்சிப்பீரே. அடுத்ததாக நாம் செபிக்க போற காரியம், நம்ம தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா நம்ம தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் வல்லமைகள் கட்டப்பட வேண்டும். ஆமே, பிசாசின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படணும்னா அந்த ஆவிகளை கட்டி நாம் செபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிற காரியம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்படுகிறது, ஒரு நாளைக்கு 381 பேர் தற்கொலை பண்ணி மரித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. அப்படியானா நம்ம எல்லாரும் அந்த ஆவியை கட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு தோல்வி வந்துட்டுன்னா உடனே போய் தற்கொலை பண்ணுகிறது, இல்லை ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னா, போன வாரத்தில் பார்க்கும்போது செய்தியில் சொல்லப்படுகிறது, ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு தம்பதியினர்கள் தற்கொலை பண்ணினார்கள். அப்படியானா யோசிச்சு பாருங்க, பல விதத்தில் இந்த நாட்களில் பிசாசானவன் கர்த்தர் கொடுத்த ஜீவனே இல்லையா, கடவுள் கொடுத்த ஜீவனை அவர்களிடம் எடுக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவியை நாம் கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம கர்த்தர் நம்முடைய கரத்தில் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறதோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லப்படுது. நீங்க பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறதோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் சொல்லுது. லூக்கால சொல்லப்படும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் பிசாசுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தற்கொலையின் ஆவி நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் முற்றிலுமாக அகற்றும்படியாக, தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற அந்த ஆவியை கர்த்தர் முற்றிலுமாய் முறியடிக்கும்படியாக, ஒருவேளை இந்த இரவு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாராவது தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்குமே, ஆனால் அந்த எண்ணம் அவர்களை விட்டு முற்றிலுமாக கர்த்தர் அகற்றும்படியாக, மாற்றும்படியாக கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல அபிஷேகத்தோடு கூட அந்நிய பாஷையில் நாம் ஜெபித்து அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாம் கடந்து வருவோமா? ஓராவாலா ஹத்துரா பௌடியாத ரஸ்யாந்தனா ரீகாமானா தூரியாந்தர பௌடியாதநாதனா. தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக எங்கள் தேசத்தை கிரியை செய்கிற ஆண்டவரே அந்த தற்கொலையின் ஆவிக்கு விரோதமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. ஓராபாலா ஹத்து ரபத்தினியாதனா. எத்தனை பேராண்டவர் இந்த நாட்களில் தோல்வினால ஆண்டவரே தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா தகப்பனே, எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்கள் செய்கிற வியாபாரங்கள் நஷ்டப்படும் போது தற்கொலை பண்ணி கொண்டு மரித்து போகிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் வட்டி கட்ட முடியாதபடிக்கு ஆண்டவரே அதனால குடும்பத்தோடு கூட தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தை இல்லை என்று சொல்லி தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆவிகளுக்கு விரோதமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களை ஜெபிக்கிறோம். ஓராபாரா ஹத்து ரமஹந்தினியா ரிஹந்தோ ரபோசியாந்தரா ரிகலக துரியாதனா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த எண்ணத்தை கொண்டு வருகிற தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர அந்த ஆவியை ஓராபஹத்து ரபஹஸ்யானியா நாங்கள் கட்டுகிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. ஓராபகபா. இந்த இரவேளையில் ஒருவேளை யாராவது தற்கொலை எண்ணத்தோடு கூட காணப்படுமே ஆனால், டிப்ரெஷன்ல காணப்படுமே ஆனால், இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த எண்ணங்களை அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஓராபாதனா மௌடியாதனா சியாந்தராதனா ரீகாமானா மௌடா லபத்துராதனா. உம்முடைய கரோ நீட்டப்படட்டும் ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் கிரியை செய்கிற குடிவெறியின் ஆவிகளுக்கு விரோதமாக கடந்து வர போகிறோம். நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. குடியை கெடுக்கும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அதை அறிந்து கூட அதுக்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை குடும்பத்தினால கண்ணீர் வடிக்கிறாங்க, எத்தனை தாய்மார்கள் இதனால கண்ணீர் வடிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இதனால் அனாதையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு மாற்றும்படியாக எல்லாரும் ஜெபிக்க
ஜெபிக்கலாமா ஒன்று சேர்ந்து? அல்லேலூயா ரிகா பாபா ஓரா பாத்து ரமா தியானம் முடியாதநாதனா தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக அல்லேலூயா குடிவெறியின் ஆவிகளுக்கு விரோதமாக, அது குடிக்க தூண்டுகிற அந்த ஆவிக்கு விரோதமாக நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஓராபா சியாந்தராதனா இந்த ஆவி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு கத்து துரத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊராபா லஹத்துரபா உடியாதனா இந்த ஆவியை நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை குடும்பங்கள் அப்பா, எத்தனை குடும்பங்கள் குடியினால சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் காணப்படுகிறது அப்பா. இந்த நிலைமை எங்கள் தேசத்தை விட்டு மாறணும், தேசத்தை விட்டு மாறணும். குடியும் பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட வேண்டும். குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலையாவே என்று சொன்னீரே. இந்த இரவு அப்பா ஓராபா லஹாத்து ரிமிகா ரதுனியாந்தரபா ஒரு கூட்டம் குடி பழக்கத்தில் அடிமை பெற்றிருக்கிறவர்கள் இந்த இரவு விடுவிக்கப்பட வேண்டும். இந்த இரவு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஓராபா தியாரா பௌஷபா பாபா ஒரு கூட்டம் பேர் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஊராபா தியாரா பௌடந்துராதனா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களில் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் செபிக்க போகிறோம். கடந்த காலங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது அநேக பாலிய பலாத்காரம் பண்ணப்பட்டு பெண் குழந்தைகள் இல்லையா சாகடிக்கப்படுகிறது. அந்த கொலைவெறியின் ஆவிகள், இச்சையை தூண்டுகிற ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாக முறியடிக்கணும். அறநிலை நிலத்துக்காக இல்லையா அண்ணன் தம்பி என்று பார்க்காம கொலை பண்ணுகிற காரியங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு இதில் பார்க்கும்போது காசுக்காக பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, கொலை செய்யும்படியாக ரவுடிகள் எழுப்பி விடுகிறது. இந்த இதெல்லாவற்றையும் நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் அகற்றும்படியாக அநேக ரத்தம் இல்லையா, அநேக சிறு பிள்ளைகளோட ரத்தம் கர்த்தரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. தன்னை உண்டாக்கின கடவுளுக்கு நேராக கடவுளை நோக்கி அந்த ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நம் ஜெபிக்கிற எத்தனை பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு கடந்த காலங்களில் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்களே. இதெல்லாம் ஒரு மனிதனால செய்ய முடியாது, இதெல்லாம் ஒரு ஆவி செய்ய வைக்கிற காரியம். நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாம். அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கொலை வெறியின் ஆவிகள் எங்கள் தேசத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா தகப்பனே, அண்ணன் தம்பி என்று பாராம கொஞ்சம் நிலத்துக்காக கொஞ்சம் இடத்துக்காக ஆண்டவர் கொலை செய்கிற சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஊராபா அதியாரா பௌஷந்தராதனா தகப்பனே, நண்பர்கள் கூட ஆண்டவரே ஹல்லேலூயா ஊராபா சியாந்தராதனா தினியாதனா ஆண்டவரே கொல்லப்படுகிற சம்பவங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பாலிய பலாத்காரம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுகிற சம்பவங்கள் ஏராளமாக எங்கள் தேசத்திலே காணப்படுகிறதையா. அந்த ரத்தம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதையா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறதையா. அல்லேலூயா. காயின் ஒரு ஆபேல் கொலை செய்த போது அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதே. அப்பா ஓராபா அதியாரா மௌஷந்தர் இந்த பாவங்கள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு கர்த்தர் அகற்றுவீராக. இந்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. இந்த ஆவி எங்கள் தேசத்தில் செயல்படாதபடிக்கு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறோம், எங்க தேசத்தை விட்டு துரத்துகிறோம். ஓராபாலா அதியாரா மௌஷந்தராதனா இப்படி கொலை செய்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஐயா. ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரம் அவர்களுக்கு ஆண்டவரே நேராக நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓரா லா ராதுனமா சந்துராதினியாதனா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக நம்முடைய தேசத்தில் கிரியை செய்கிற மாந்திரிகத்தின் வல்லமைகள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், அநேக காரியங்கள் நம்ம ஜெபத்துக்காக கூப்பிடும்போது சொல்றாங்க, ஏவல் செய்து எங்கள் குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணினாங்க. எத்தனையோ வேறு எதுக்காக ஜெபிக்கும்படி அழைக்கிறாங்க. அப்படியானா நம்முடைய தேசத்தில் இது இப்படிப்பட்ட பாவத்தினால, இந்த மாந்திரிகத்தினால, பில்லி சூனியத்தினால, ஏவல்களினால அநேக குடும்பங்கள்
சீரழிக்கப்பட்டு காணப்படுகிறது. அநேக குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போன நிலைமைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் முற்றிலுமாக அகற்றும்படியாக அது எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு கூட ஜெபிக்கலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. தொலைக்காட்சியில பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆன்லைன்ல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லேலூயா அல்லேலூயா ரீகா பாபா நல்ல சத்தத்தை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ரீகாந்தோ ரெபக்கத்துர பௌதினி அந்தராதனா. ஆண்டவரே, இந்த இயேசுவின் நாமத்தினால எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள், பில்லி சூன்யத்தின் ஆவிகள், ஏவல் பிசாசின் ஆவிகள், ஊரா காத்து ரபதினி அந்தர பௌடா ரபக்கர வரபா, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா இந்த ஆவிகளை நாங்கள் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் கட்டப்படுவதாக, செயல்படாதபடி கட்டப்படுவதாக. ஊரா பத்துரா பௌதியாரவா. ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் கர்த்தாவே அல்லேலூயா ரீகானா சியாந்தரா இந்த பாவத்தை செய்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக. அல்லேலூயா. ஒரு அபத்தியார பௌஷந்தராதரா. ஒரு தொட்டன மந்திரவாதியே நீங்க ரட்சித்தீங்களே, இந்த நாட்களில் ஒவ்வொரு மந்திரவாதிகளையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, கர்த்தர் ரட்சிப்பீராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அநேக மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். அவரோட புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து விலைமதிக்கிட்டு அந்த புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அக்கினியில போட்டு எரித்து போடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள் அது நடக்கட்டும் அப்பா. இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்களில் அல்லேலூயா அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கட்டும், நடக்கட்டும் ஆண்டவரே. தீபாலா ரதுரி அந்தரவா ரீகாமான மௌடியாதநாதனா உம்முடைய கரோ நீட்டப்படட்டும் அவர்களுக்கு நேராக, நீட்டப்படட்டும் ஆண்டவரே, நீட்டப்படட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் எல்லையில் குடியிருக்கிற வல்லமைகள் முறியடிக்கும்படியாக, அசுத்தாவிகள் முறியடிக்கும்படியாக, எல்லைகளில் எல்லாம் நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் தளிக்கப்படும்படியாக, எல்லா பாகால்கள் அழிக்கப்படும்படியாக, எல்லா தாகோன் இடிந்து விடும்படியாக, எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியாக. ஓ ராபா ஷபா பாபா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லையில குடியிருக்கிற எல்லா பிசாசுகளுக்கு விரோதமாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. ஓராமான ஹந்து ரீகாத்து ராதநாதனா. எங்கள் தேசம் எல்லா இடங்களிலும் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசுவின் ரத்தம் தளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தளிக்கப்படுவதாக. ஓராமா ஹந்து ரிமா கத்துராதனா. எல்லா பாகால்கள், எல்லா பாகால்கள் ஓ ரமா சே மக்குரா ருகுந்துரமா சியாந்தரோ ரெஹத்து ரிபா கத்துராதனா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஊராவா காபா லாக்குத்துராதனா அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. எல்லா தாகோனோ ஓராபா சியாந்தர மௌடியாதனா தியான மௌடா கபா பாபா 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 ரீகாந்து ரத்து நம ஷபபா பாபா. ஒன்றுமில்லாத இல்பொருளாக மாறட்டும், மாறட்டும் அப்பா, மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீகாந்துராதனாதனா ரிபி கபாபா பாபா தீபால மௌடியாத சியாந்தரா. தேவன் அல்லாதது எதுவுமே, தேவன் அல்லாத எதுவுமே எங்கள் தேசத்தில் காணப்படக்கூடாதப்பா. ஊரா காபா ரத்து ரபா சகல நகுந்தனமா உடியாரவாரவா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊரா லமா நத்துர பௌடியாதனா ரீகாந்துர பௌடியாதனா தியாரவா கபாபா. உமக்கு ஸ்தோத்திரமையாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியா ரட்சகரே அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரே அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஆமே, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஜீவநதி பெருகியோட வேண்டுமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. சொல்லுவோமா? நம்முடைய தேசம் எல்லாம் எங்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஜீவநதி பெருகியோட வேண்டுமே,
ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சொல்லுவோம், சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. எங்கும் சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆமே, ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆமே, நிச்சயமா நாம் ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. அந்த வல்லமைகளை கர்த்தர் நிச்சயமாக அழித்து போட ஒரு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது அநேக பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. போத மருந்துக்கு, போத ஊசிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த கேம்ஸுக்கு இல்லையா, ரம்மி கேம்ஸ், என்னென்னமோ கேம்ஸ் பார்க்குறோம், அதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு அதில் ஒரு தோல்வி விட்டேன்னா உடனே போய் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக, பலவிதமான பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொடுக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய தேசத்தில் ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரத்தில் சபையாய் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் என் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகம் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைங்கள் ஆண்டவர், எத்தனை பிள்ளைங்க ஆண்டவரே, அல்லேலூயா, போத மருந்துக்கு, போத ஊசிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, எத்தனை பேரப்பா இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக, அதிலிருந்து விடுதலை பெற முடியாதவர்களாக காணப்படுகிறது. இந்த இரவு ராஜா, ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் எங்கள் தேசத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. அவர்களை விடுவீங்க, விடுவீங்க, அவங்களை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிங்க ராஜா. கேம்ஸுக்கு அடிமைப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக உம்மை நோக்கி ராஜா நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. இச்சைகளுக்கு அடிமைப்பட்டுகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக தகப்பனே. ஓராலபஹத்துராதினியாதனா ரீகாந்துர பௌடியாதனா. இந்த இரவு ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் ரட்சிக்க இரவாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த இரவப்பா ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற ஒரு இரவாக என் தேவன் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் தப்புவிக்கும்படியாக, மீட்டெடுக்கும்படியாக உம்மை நோக்கி ராஜா நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. ஓரா பதியார பௌஷந்தராதநாதனியா. அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசத்தில் வாலிப பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் சபைகளில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். கடைசி காலமாக ஆக அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளையை போலும் சத்ருவானவன் வஞ்சித்து கொண்டு போய் விடாதபடிக்கு கர்த்தர் எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அல்லேலூயா ஜெபிக்கலாமா? இந்த நாட்களில் பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் வஞ்சித்து கொண்டிருக்கிற காலம் இது. நாம் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளில் இருக்கிற எல்லா திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, உலகமோ மாமிசமோ பிசாசோ அந்த இச்சையில் ஒரு பிள்ளைகள் போல் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய், ஒருவேளை திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டுள்ள இருக்குமையானா அவர்கள்
எல்லாரையும் அதிலிருந்து கத்தர் மீட்டெடுக்கும்படியாக கத்தர் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஜெயத்துக்குரிய பிள்ளைகளாக கத்தர் மாற்றும்படியாக உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கக்கூடியான கிருபையை தந்தள்ளும்படியாக கத்தருக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு திருசபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கத்தர் மாற்றும்படியா நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிப்போமா? சத்தத்தை உயர்த்தி பாரத்தோடு கூட ஓராபா தியாரா பவுடியாதனா தகப்பனே, எல்லா திருசபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. இது கடைசி காலம், இது கடைசி காலம் ஆண்டவரே. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அப்பா, ஒரு சபையில் இருக்கிற பிள்ளை போலோ வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, உலகத்தின் ஆசை இச்சைகளில் ஆண்டவரே விழுந்து விடக்கூடாதப்பா. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்களில் யாராவது சிக்கி இருக்குமே ஆனால் இந்த இரவப்பா, இந்த இரவு அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து கர்த்தரை தூக்கி விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லா திருசபையில் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. உம் ரத்தம் கொண்டு முத்திரையிடுவீராக, உம் ரத்தம் கொண்டு முத்திரையிடுவீராக. ஓ ரபா சியாந்தர பௌடியா ரபா ரபா. ஒவ்வொரு திருசபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஓ ரபா ரதியாரா பௌஷந்துராதனா மாற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இறங்குவீராக, இறங்குவீராக வையாமை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்பும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா தகப்பனே, எழுப்புதலை குறித்த ஒரு உணர்வு கர்த்தர் எல்லா சபையில் மக்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் கர்த்தர் தந்தள்ளும்படியா எழுப்புதலுக்கு என்று கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, எழுப்புதலுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனை வருஷமா எழுப்புதலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலுக்கென்று எல்லா திரு சபைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எழுப்புதலை குறித்த உணர்வு எல்லாருக்குள்ளாகவும் இந்த நாட்களில் தந்தல்லுங்க. எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. எழுப்புதலை அனுப்புங்கப்பா, எழுப்புதலை அனுப்புங்கப்பா, எழுப்புதலை அனுப்பு. பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எழுப்புதலை அனுப்புங்கப்பா, எழுப்புதலை அனுப்புங்க. இந்த இரவேளையில கர்த்தாவே, தொலைக்காட்சியில் ஆன்லைனில் இவ்வளோ நேரமாக தேசத்துக்காக சபைக்காக ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. அவர் என்னென்ன காரியங்களில் குடும்பங்களில் காணப்படுகிறதோ அந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்து தேசத்துக்காக ஜெபித்த நிமித்தமாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டது அவள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நிச்சயமாகவே நீங்க தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். God bless you.